நல்லவர்களுக்கு ஏன் சோதனை வருகிறது? மண் எல்லாம் நெருப்பில் போட மாட்டாங்க, பொன்னைத்தான் போடுவாங்க. ஏன்னா அதுக்கு மதிப்பு இருக்கு. அதுல இருந்து ஜொலிப்பு வெளியில் வரணும். மனசு தூய்மையானவர்களுக்கும் அதுதான் நடக்குது. சோதனை அவர்கள் உடையறிக்க வராது, உள்ளிருக்கும் வலிமையை வெளியில் கொண்டு வரத்தான் வரும். பிரகலாதன் துன்பம் பார்த்தார், ஆனா அவன் நம்பிக்கை தளரல. அந்த நம்பிக்கைக்காகவே இறைவன் அவதாரம் எடுத்தார். நந்தனார் தடைகள் சந்தித்தார், ஆனா பத்தி குறையல. அந்த பத்திக்காகவே வழி திறந்தது. பாண்டவர்கள் ஆண்டுகள் துன்பம் அனுபவிச்சாங்க, ஆனா தர்மம் விட்டு கொடுக்கல. அதனால்தான் கடைசியில் ஜெயம் அவர்களுக்கே வந்தது. சோதனை வரும்போது மனசு கேக்கும், ஏன் எனக்கு மட்டும்? ஆனா காலம் பதில் சொல்றது, இதனால் தான் நீ பலமானாய். சில நேரம் இறைவன் அமைதியா இருப்பார். அது கைவிட்டதால, அவர் உன்னை தயாராக்கிக்கிட்டு இருக்கார். நீ விழுந்த இடம்தான் ஒரு நாள் நீ நின்று உயரப்போகும் மேடை. நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஏன்னா அவர்கள் உடையாமல் நிற்கக்கூடியவர்கள். அவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார்.